அண்ணோய், அவர் இனிமே ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரோ. ஐயோ, அப்ப எப்படி அவரை நான் பாக்குறது? நீங்க தங்கி இருக்கிற ரூம்க்கு அவரு வருவாராம். அவரு எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அப்போ எனக்கு அவரு சொல்லுவாராம். ஐயோ தம்பி, நான் அங்கேயே இருக்க மாட்டேன்ப்பா. நான் 4 இடத்துக்கு அலைவேன். என்ன பண்ணனே ஒன்றும் புரிய மாட்டுக்க. ரொம்ப எல்லாம் பண்றாரு. ஆமா, நம்மளுக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் அண்ணா ஆகணும். அவ அப்படிதான் பண்ணுவார். சரிடா தம்பி, அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் ரூம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். சரியா? சரி அண்ணா. அவங்க 2 பேரையும் விடுறதை பத்தி எதுவும் சொன்னாரா? அது பத்தி பேசுறதுக்கு நாளைக்கு உங்களோட ரூம்க்கு வருவாராம். ஐயோ, ரூம்க்கு வர்றாரா? எனக்கு பயமா இருக்கு. என்ன எதுவும் கேஸ்ல பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. நான் வெளியே கொஞ்சம் விசாரிச்சேன். அவரு ரொம்ப ஒன்றும் கெட்டவர் இல்லை, ஆனா ரொம்ப நல்லவரும் இல்லையாம். என்னமோ தம்பி, அவர் நல்லவரோ கெட்டவரோ இருந்துட்டு போட்டோம். அவங்க 2 பேரையும் விட்டா போதும். அவங்களே விட்டு உங்களே கேட்டா என்ன அண்ணா செய்ய போறீங்கோ? அதுவும் எனக்கு புரியல. ஊர்ல வேற வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், என்ன பண்ணனே ஒண்ணுமே ஓட மாட்டுக்கு. எனக்கு வேற நிச்சயதார்த்தம் இருக்கு அடுத்த மாசம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கோ அண்ணா. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணுங்கோ. உங்கள் லைஃப்பும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி. எனக்கு அம்மா அப்பா கிடையாது, கல்யாணம் இன்னும் ஆகலை. அப்படி ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா எனக்காக பெருசாக வருத்தப்பட என்ன இருக்கு? என் தம்பி வருத்தப்படுமா, என் சித்தி சித்தப்பா வருத்தப்படுவாங்க. என் தம்பி பொண்டாட்டி இருக்காளா மது, எனக்கு தங்கச்சி மாதிரி, அந்த பொண்ணு வருத்தப்படும். அதை தாண்டி பெருசாக யாரும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் அப்படி இல்லை, ஒரு குடும்பம் இருக்கே. இப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி அண்ணா, அவரு ஃபோன் பண்ணும்போது நானும் உங்களுக்கு ஃபோன் போடுறேன். சரி தம்பி. அப்ப இனிமே ரூம்லயே அடைஞ்சு கிடக்கணும் போல. ஆரியா கால் பண்றானே. சொல்லு ஆரியா. இன்னும் என்ன போய் ஒரு வாரம் ஆகுது, ஃபோனே பண்ணாம கிடந்துட்ட. இங்க கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்னன்னா உன் குரலே சரியில்லை. இல்ல ஆரியா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு. சுந்தரி புருஷனை பாத்தியா? இல்ல இன்னும் பார்க்கல. பார்த்தா கூட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பார்க்கறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அவருக்கு வேலை கூட்டு போன ஆள் வந்து ஊர்ல இல்லையா. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா நான் கூட்டு வந்துடுறேன். அங்கே யார்கிட்டையும் எதுவும் போய் சொல்ல வேண்டாம். பொய் சொல்றியாண்ணா எதுவும் என்கிட்ட? யாம்ல அப்படி கேட்க? ஒரு மாதிரி திக்குதியா தான் கேட்டேன். எதுவும் பிரச்சனையா? நான் வேணா கிளம்பி வரட்டா? இல்ல நீ வர அளவுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஒரு வாரம் தானே ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. யார் கேட்டாலும் அண்ணன் ஃபோன் போடலை அப்படின்னு சொல்லு. சரியா? சரிண்ணே, இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரியா? எதுவும் பிரச்சனைனா நான் கண்டிப்பா கிளம்பி வந்துடுறேன். இவன் ஒருத்தன் எங்க சண்டை போடலான்னு அலைவான். எதா இருந்தாலும் பொறுமையா சாதிக்கணும். சரியில்ல, எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு இல்லைன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு பண்றேன். சரியா? நீ எதுவும் ஃபோன் அடிக்கலன்னு டென்ஷன் ஆயிடாத. அம்மா கேட்டா என்ன சொல்ல? அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தாரு. அம்மா அப்பா கிட்ட மட்டும் நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்லு. தினமும் பேசுவான்னு சொல்லு. அந்த கும்பலா வருவாங்கல்ல, அந்த அக்கா மாதிரி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கேட்டா ஃபோன் பண்ணலைன்னு சொல்லிடு. சரிண்ணா சரி. என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. எரிச்சலா இருக்கு. பேசாம ஆரியாவான துணை கூப்பிடுவோமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் அந்த ஆள் அவனையும் சேர்த்து நீயும் கொத்தடிமையா இருந்துட்டா அவன் என்ன செய்வான் பாவம். நம்மளையும் இழுத்து விட்டுறக்கூடாது. எதா இருந்தாலும் தனியா சமாளிப்போம். அந்த பையன் என் காலை பிடிச்சு கதறினது இன்னும் என் கண்ணுள்ளே நிற்கு. எவ்வளோ வேதனையா இருந்தது பார்க்க. கடவுளே, நான் எப்படியாட்டு அந்த பையனை கூட்டு போயிடணும். அந்த பையனையும் சரி, கூட இருக்கிற அந்த அண்ணனையும் சரி நான் கூட்டு போயிடணும். கிட்னி வந்து அமெரிக்கா போகுது, லிவர் வந்து ஆப்பிரிக்கா போகுது, அப்புறமா ஹார்ட் வந்து பாம்பே போகுது. சூப்பர் சூப்பர் டாக்டர், அப்போ நிறைய பணம் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். சரி, ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோமா? மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தீங்களா டாக்டர்? குடோனில் வச்சு கொடுத்தாச்சு. கொடுத்து கொண்டு தான் இங்கே போட்டிருக்கு. திடீர்னு முழிச்சு கிழிச்சு தொலைச்சிடாம. முழிச்சானா ஒரே போடு சங்கில். டாக்டர், கொலை கேஸ் ஆயிரும், நம்ம ஜெயிலுக்குலாம் போக முடியாது. முழிக்க மாட்டா பண்ணி சும்மா இரு. டாக்டர், அவ முழிச்சிட்டா. ஏய், கத்தக்கூடாது, கையில பாரு கத்தி இருக்கு. ஏல டாக்டர், நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் கட்ட அவுத்துடல. கட்டெல்லாம் அவுத்து விட முடியாது, அமைதியா இரு. உன்னோட வச்சு நிறைய பேர் வாழ போறாங்க, சந்தோஷமா இருந்துக்கோ. ஏய் டாக்டர், நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா கட்ட அவுத்துடல. ஏய், வாயை வெட்டிடுவேன், ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். நரைச்ச மண்ட டாக்டர், உன் மோரைய பாரு குரங்கு கணக்கா இருக்க. 2 கையும் பிரிச்சு விடு, பிரிச்சு விடு, அவுத்து விடு. நீ ஒரு நல்ல மனச, உன் தாய் ஒரு பத்திரின்னு அவுத்து விடல. இந்த வாரண்டி அவுத்து விடுதே. டாக்டர் வேண்டாம், அவன் நம்மள திசை திருப்புறா.
வாய் மூடு. 2 பேர் இருக்க நம்மளால பிடிக்க முடியாதோ? என்ன பேச்சு பேசுதா பாரு ராட்சசி. உன் அம்மா ஒரு சிலுக்குல, உன் அம்மா ஒரு சிலுக்கு. ஏய் வாய் வெட்டிடுவேன். உன் அம்மா, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைகள் எல்லாரும் சிலுக்கோ, எல்லாரும் ரோட்ல கடந்து ஆடும். இந்த வாரேன், கையையும் காலையும் அவுத்து விடுதேன். நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. டாக்டர் வேண்டாம், அவளை நம்ப வேண்டாம். சி வாய மூடு. உங்க அம்மாவை சிலுக்குன்னு சொன்னா உனக்கு தெரியும். எங்க அம்மாவை சொல்லுதா? உன் அம்மா சிலுக்கு, டிஸ்கோ, சாந்தி, சன்னி லியோன் எல்லாம் உங்க அம்மா நம்மள. இந்த வாரண்டி வாரேன். கையை அவுத்து விட்டு அப்புறம் உனக்கு இருக்கு பாரு. கையை அவுத்தாச்சு, என்னடி பண்ணுவ? ஆ கை கை கைய கடிக்கா, கைய கடிக்கா. நான் தான் சொன்னல டாக்டர். அம்மா என் கையை விட்டு, கையை விட்டு, கையை விட்டு. ஏன் கிட்டடி, ஏன் லிவரு, ஏன் காட்டையா வைக்க போற? கை இல்லாம கடை. இனி ஆபரேஷன் பண்ணதுக்கு கை இருக்காது. ஒத்த கை டாக்டர், ஒத்த கை டாக்டர். குள்ளாண்டி அவளை பிடி, அவளை பிடி. குள்ளாண்டி குள்ளாண்டி குள்ளாண்டி, கிட்டவா கிட்டவா குள்ளாண்டி, ஒரே போட்டு போட போற குள்ளாண்டி. கத்திய கீழே போட்டுரு. மரியாதையா பெட்ல ஏறி படுத்துரு. ஒழுங்கா கிட்னி கொடுத்துரு. ஆமா, இவரு சொன்ன உடனே நாங்க செஞ்சிருவோம்ல. மூஞ்சி மோர கட்டி மாதிரி அப்படியே கத்திய வச்சு உச்சி மண்டையில பவுந்தன்னு வச்சுக்க 2 துண்டு 2 குள்ளாண்டி கிடப்பான். ஏய் மரியாதையா கத்திய கீழே போடு. குள்ளாண்டி குள்ளாண்டி டட்டாடம் டட்டாட, குள்ளாண்டி குள்ளாண்டி டடாடன் டடாட, படா மச்சான் குள்ளாண்டி. அம்மா என் மண்டை. பத்தியெல்லாம் பானுமதி சொன்ன பத்தியா, 2 வகுந்துருவேன் உன்னை. இப்ப உன் மண்டை 2 வகுந்து கிடக்கு. அந்த கிடக்கிற பேர் டாக்டர். அவரு உன் மண்டைக்கு தையல் போட்டு உள்ள இருக்கிற மூளையை வெளியே எடுத்து யாருக்காச்சும் விற்பான். சரியால போயிட்டாரு. முட்டாள் டாக்டர், உன்னாலதான் எல்லாம். அவ கட்ட அவுத்து விடாம இருந்தா அழகா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும். அவ எதுவும் சொல்லிட்டு போறா. விட வேண்டியதானே. உன் அம்மா என்ன உண்மையிலே சிலுக்கா? அவ என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டா. ஆமா, இவன் பெரிய பிக் பாஸ் சக்தி ட்ரிகர் பண்ணுதா அவங்கள. ஆளு மூஞ்சியும் பாரு. மண்டை உடஞ்சிட்டியா? எனக்கு தையல் போட்டு விடு. அனுமதி கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா பரலோகம் போய் சேர வேண்டியதான். என்ன வரட்டா? நான் எப்பேற்பட்டாலும் எமனுக்கே டிமிக்கி கொடுத்துருவேன். என்கிட்ட கிட்னி எடுப்பாவலாம கிட்னி. உங்க கிட்னியை பொடிசா நறுக்கி நல்ல சட்னி வச்சு தின்னுடுவேன். யோ டாக்டர், சீக்கிரம் வந்து தையல் போடியா. மண்டையில வலி தாங்க முடியல. ரத்தம் போயிருக்கும் பாதி. யோ முட்டாள், எங்க கையே உடஞ்சிட்டியா? கையை கட்டிச்சு துப்பிட்டாயா? ரத்தம் வடிதியா? உனக்கு தேவைதான். நானே சொல்றேன். உன் அம்மா சிலுக்கு. இரு இன்னைக்கு உன் கிட்னி தான் பார்சல் அமெரிக்காவுக்கு. எக்கா என்ன பேக்கரிக்கு போவோமாங்க நிக்கியோ? நம்ம அளவு யாரையும் காண மாட்டி. எல்லாம் வீட்டில் உறங்கிட்டு கிடப்பாவளோ மத்தியானம். பங்கச்சக்கா கொஞ்ச நேரம் உறங்குவாவோ, இழிச்சக்கா பழக்கடையில் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருப்பாவோ. எக்கா ஏஞ்சலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அவளை போய் ஒரு 8 பார்த்துட்டு வருமா? சும்மா நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு? ஆமாம், அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தைகளை தான் பிறந்துட்டேன்னா அந்த பிள்ளை குழந்தைய விட்டுட்டு நம்ம கூட ஊருக்கு செவ்வாது வரும். தெரியுமா, நல்ல காமெடியாக இருக்கும் அந்த பிள்ளை பேசுறது. ஆமாக்கா, வாங்க போய் பார்த்துட்டு வரும். ஏட்டி ஏஞ்சல் எப்படி இருக்க? நெட்டவெளி கீதாண்டி வாங்க. ஐயா, மாசமா இருக்கிற பிள்ளைக்கு வெறுங்கையோட வந்திருக்கோமே. பேக்கரிலேருந்து கொஞ்சம் பண்டமாவது கொண்டு வந்திருப்பேன். ஏட்டி நான் பேக்கரி தனியாக போட்டேன் தெரியுமா? நீ என்ன நேரம் நீ வந்து தின்னுட்டு போலான்டி. உனக்கு இல்லாத பேக்கரி ஏட்டி நல்லா வந்து தின்னு. சரியா? இன்னைக்கு உன் வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லட்டி. திடீர்னு ரோட்டில் தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தபோதுக்கு அப்படியே நான் பார்க்க வந்துட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு பண்டை கொண்டாரேன்னு. சூப்பர் கீதா ஆண்டி, பேக்கரியில் நிறைய பண்டம் இருக்குமே. ஐயோ, கேட்டதுமே ஆசையா இருக்கே. அப்போ இரு, சாயந்தரம் சுட சுட பப்ஸ் போடுவோம். பப்ஸும் அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணுதான், நல்ல க்ரீம் பண்ணு 2 உனக்கு கொண்டாரேன்னு. நீயே வச்சு தண்ணி யாருக்கும் கொடுக்காத. யாருக்குமே கொடுக்க மாட்டேனேண்ணா, நானே தான் சாப்பிடுவேன். மாசம் நெருங்கிட்டு இருக்கு. ரொம்ப தின்னா பிள்ளை மண்டை பெருசாயிரும். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். அதனால கொஞ்சம் வாய அடக்குமா. ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகுது. பிள்ளை நல்லா கொழு கொழுன்னு பிறக்கட்டுமே. நார்மல் ஆகணும்னு வாயை கட்ட வைக்க வேண்டியது. அப்படி சொல்லு நெட்டவழி. எம்மா, பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா இவங்க கூடலாம் செஞ்சு சுத்த ஆரம்பிச்சிடாத. பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல ஏறி. பிள்ளையும் பார்த்துக்கிடுவேன், இவங்க கூடயும் போயிட்டு வருவேன். இன்னைக்கு தான் ஆண்டி நெட்டவழி. ஏஞ்சல் பிள்ளை தான். அந்த பாசம் மாறாம அப்படியே இருக்கு பத்தியலா. ஏட்டி உங்க அம்மா எங்கிட்டி? அம்மாவும் ஆரஞ்சு மணியும் சூப்பர் மார்க்கெட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணம்மாவும் ஜானும் சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்காங்க. கண்ணம்மா ஜானு. ஆமா கீதாண்டி, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு.
குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு பேர் விடணும், ஒரு குழந்தை ஓரளவு தளலாம் நிற்கணும். அப்பதான் கல்யாணம்லாம் வச்சா கொஞ்சம் அலைய முடியும், பிள்ளைய தூக்கிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருமா, பிள்ளை வாடி வயதங்கிரும். அதனால ஒரு 4 மாசம் 6 மாசம் போகட்டும். பத்தியாட்டி இதுதான் வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கணுங்கிறது எப்படி அழகா யோசிக்காங்க பத்தியா. சரி சரி, சாணக்கு கண்ணம்மாவுக்கு என்ன அவசரம், மெதுவாக கல்யாணம் பண்ணிப்போமே. ஆ ஆ இட்டு என்ன மெண்டல் மாதிரி கத்திட்டு இருக்க? சரி சரி சரி, நீங்க உடனே நாள் கல்யாணம் பண்ணி வைங்க ஜானுக்கும் நம்மாவுக்கும். அதுக்கேண்டி கத்துத? ஐயோ வயிறு ரொம்ப வலிக்குது. ஐயோ பிரசவ வலி வந்துட்டு. ஐயோ யாருமே இல்லையே, இப்ப நான் என்ன செய்யவேன்? ஆரஞ்சு பாட்டி இருங்க இருங்க, பக்கத்துல தான் உருண்டை ஆஸ்பத்திரி இருக்கு, நாங்க மெதுவா அப்படியே கொண்டு போயிருந்தோம். ஆ அம்மா, மம்மி. ஏஞ்சல் ஏஞ்சல் அழாத அழாத, ஒண்ணுமில்ல. எக்கா ஏஞ்சல பூ போல தூக்கிட்டு போயிருவோமாக்கா? ஐயோ பிள்ளை தாச்சி, பிள்ளைய தூக்க கூடாதுமா. பாட்டி பேசாம இருங்க. அழாத ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், அழாத. ஐயோ அம்மா, மம்மி, இம்மா பாத்துமா, கீழே கீழே போட்டாதியோமா. எம்மா ஊழக்கிழவி கத்தாம மாமா. ஐயோ டாக்டரியா வாங்க வாங்க வாங்க. ஓ மை காட், பிள்ளை தாச்சி எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? அதுல வைங்க மாஸ்டர், ஸ்ட்ரெச்சர்ல வைங்க. அந்த வைக்கும். ஆ மம்மி, வயிறு வலிக்கு. டாக்டர் சீக்கிரம் டெலிவரிக்கு ரெடி பண்ணுங்க, அவ வயிற்றுல துடிச்சிட்டு அடக்க பாருங்க. நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் பாத்துக்கிறேன். டெலிவரிக்கு ஒரு பொம்பளையால் கூட இருக்கணும். எமங்க நர்ஸ் எல்லாம் இருக்காவமா, நீங்க போவாங்க. ஏஞ்சல அழாத மணிக்கு ஒரு நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்துரும். தைரியமா இரு சரியா, உங்க அம்மாக்கு நாங்க போன் போடுறோம், இப்ப அம்மா வந்துருவாங்க. தைரியமா இரு. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல சரியா. ஆரஞ்சத்த வயிறு வலிக்கு. ஆரஞ்சு பொம்பளை வெளியே போமா. டாக்டர் என்ன ரொம்ப கோபப்படுத்திடு உருண்டை மண்டை. இவ்வளவு சீரியஸான பிரச்சனை, நீங்க பாட்டுக்கு விளையாடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, வெளியே போமா. உருண்டை மண்டை பத்திரம். ஏஞ்சல் பயப்படாதட்டி, சரியாயிரும் சரியா. ஒண்ணுமில்ல, கொஞ்ச நேரம் வலிக்கும், எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், சரியாயிரும். போய் சொல்ற, ரொம்ப வலிக்கு. எனக்கும் அப்படி சொல்லி தாண்டி கூட்டு போனாவோ, அதுக்கப்புறம் தான் உசுறு எடுக்கிற அளவுக்கு வலிச்சுது. சரி நீ பயப்படாத, டாக்டர் பார்த்துக்கிட்டு வர முறைக்காரு சரியா. டாக்டர் பிள்ளைகள்ட்ட எதுவும் கோவப்பட்டீங்கன்னா மண்டையை உடச்சு விடுவேன். ஆமா ஏஞ்சல் என் தங்கச்சி மாதிரி. வெளியே போமா. இஞ்சி எதுவும் தின்றுப்பாரு போல, டாக்டர் மூஞ்ச குரங்கு கணக்கா வச்சிருக்காரு. பயப்படக்கூடாதுமா சரியா. இப்ப நர்ஸ் வருவாங்க, உங்களை இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு மாட்ட போறோம். மாமே, நோ 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 நோ. சாக்லினா கடை போய் சொல்லணும். போன எங்க போட்டுட்டு என்ன செய்யுது அவ்வளோ தெரியல. போன ஒருத்தர் எடுக்க மாட்டுக்காவோ, ஒரு அவசரத்துக்கு இப்படிதான் பிள்ளைத்தாச்சி பிள்ளைய விட்டுட்டு இருப்பாவோ போல. சாக்லினக்கா சாக்லினக்கா. ஜான், காஃபி பவுடர்லாம் தீர்த்து போச்சு, மறக்காம நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஓகே மம்மி. சாக்லினக்கா. அட நெட்டக்கண்ணா வா வா வா, என்ன வேணும் உனக்கு? சாக்லினக்கா, ஏஞ்சலுக்கு டெலிவரி வழி வந்துட்டு நாங்கெல்லாம் உருண்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வாங்க. ஓஎம்ஜி, என்ன இப்படி ஆயி போச்சு? என் பொண்ணு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், இப்போ கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆயிரும், நீங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மம்மி நம்ம அவளை ஒத்தையில விட்டுருக்க கூடாது, அந்த கிழவி என்னத்தை பார்த்துருக்கோம். ஐயோ எங்களுக்கண்ணா, அந்த மம்மி வந்துட்டேன். ஐயோ என் பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாளே.